இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எனக்கு அது யோசித்து பார்த்தீங்களா? கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரையும் இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுக்கிடுங்க சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சரிதான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, முக்கரட்டை கீரை, சிறுகுறஞ்சான் பொடி, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டிருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், முக்கரட்டை கீரை, வேற என்னது, நடைபயிற்சி. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நோய்க்கான என்னது அடிப்படை காரணம், நோய்க்கான அடிப்படை காரணம் என்னது, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால நீங்கள் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடும், அவ்வளோமே நடக்க முடியுமே தவிர எந்த நோயும் கண்டிப்பாக முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. பேலன்ஸ் நீங்கள் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரையை போட்டாலும் நோய் கண்டிப்பாக முழுமையாக சரி ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அடிப்படை காரணத்தை சரி பண்ணவில்லை அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு விஷயம் கரெக்டாக புரியும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. கரெக்டா?